பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஹுவ வலியுஸ் ஸாலிஹீன் வலா உதுவான இல்லா அலல் ஸாலிமீன். சும்ம ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா வ ஹபீபினா முஹம்மது இப்னி அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். நாங்கள் தொடர்ந்தும் பார்த்து வரக்கூடிய இந்த கத்துர்நத பாட வகுப்புல இன்றைய தினம் 113வது பக்கம் இந்த பிடிஎஃப்ல முதாரியான ஃபியலுக்கு நஸ்ப் செய்யக்கூடிய ஆமில்கள் வரிசையில் ரெண்டாவது விஷயமாக சொல்லக்கூடியது கை அல் மஸ்தரியா. அப்போ இது சம்பந்தமாக நம்ம லைட்டாக வாசித்தோம், எனக்கு ஞாபகம் ஒன்று இருக்குது. இருந்தாலும் திருப்பி வரும்போது அந்த பகுதிகளை கொஞ்சம் நான் விளங்கப்படுத்தி விட்டு அடுத்த பாடப்பகுதி இதன் பகுதிக்குள்ளே போவோம். அப்போ கை முதாரியான ஃபியலுக்கு நஸ்பு செய்யும், அது நமக்கு தெரியும். ஆனால் ஒரு நிபந்தனை, அதுக்கு முன்னால் ஜெர்ருடைய லாம் லிகை அப்படின்னு சொல்லி அந்த லாம் ஒன்று வரணும். ஒன்று அது வெளிப்படையாக எழுத்து வடிவத்தில் எழுதப்பட்டு வரலாம், அல்லது தக்குதீரில் நம்மளுடைய ஏற்பாட்டில் லாம் ஒன்றை முன்னுக்கு வச்சா அந்த கை என்கிற அந்த நஸ்பு செய்யக்கூடிய ஆமில் டிரெக்டாக அமல் செய்யும். அப்படி இல்லை நம்ம லாம் ஒன்றை தக்குதீரில் போடாட்டி கை ஹர்ஃபு ஜெர்ரு, அந்த கைக்கு பிறகு வரக்கூடிய அந்த அன் என்கிற மறைந்திருக்கக்கூடிய அன் தான் நஸ்பு செய்யும் என்கிற விஷயங்களை நமக்கு சொல்லி இருந்தாங்க. அப்போ கை அதில் நஃபி வரும் பொழுது லிகை லா அப்படின்னு சொல்லி லா ஒன்று என்னது எட்டாகி வரும். அடிப்படையில் அந்த லா முதாரியான ஃபியலில் வரக்கூடிய லா தான் அது. உதாரணமாக லிகை லா யகூன அலல் முஃமினீன ஹரஜுன் என்கிறதுல லிகை லா என்கிறது லா யகூனுடைய அந்த ஃபியல்ல யகூனு என்கிற அந்த முதாரியான ஃபியலுக்கு முன்னால் வந்த லா தான் அது. லிகைலா தஸவ் அலாமா ஃபாத்தக்கும், உங்களுக்கு தப்பி போன ஒன்றுக்காக நீங்கள் கவலைப்படக்கூடாது என்கிற அந்த குறித்த வசனத்திலையும் லா தஸவ்ன என்கிற அந்த அசிய எஸ்ஸா தான் ஃபியல், அசிய எஸ்ஸா அந்த ஃபியலுக்கு முன்னால் எஸ்ஸா என்கிற ஃபியலில் தான் எஸ்ஸா எஸ்ஸயானி எஸ்ஸவுன தஸயானி யஸைன அப்புறம் தஸயானி தஸவுன அதனால் லிகைலா தஸவ் வந்திருக்கு இல்லையா. அந்த கை வந்ததுனால தான் நஸ்பு நடந்திருக்குதாங்க. அந்த நஸ்புக்கும் காரணமாகத்தான் அந்த நூனும் விழுந்திருக்குது. லிகைலா யகூனையில் யகூனாவுக்கு நேரடியாக நஸ்பு மிக தெளிவாக நமக்கு விளங்குது. சரி, அப்போ அந்த பகுதியெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கு நாங்கள் படிக்கக்கூடிய புதிய பாடம் தான் வபி இதன் முசத்தரத்தன் அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த பகுதி. முதாரியான ஃபியலுக்கு நஸ்பு செய்யக்கூடிய ஆமில்களில் மூணாவதாக சொல்கிறது இதன் என்கிறது. இதை நூனை வச்சு எழுதலாம், நூனை வைக்காம தாலுக்கு மேலால தன்வீன் கொடுத்து எழுதலாம் இதன் அப்படின்னு சொல்லி. ஆனால் கூடுதலாக நம்ம நூன் போட்டுத்தான் அதை ஒற்றையாக பயன்படுத்தும் பொழுது நம்ம பயன்படுத்துறது. வபி இதன், இன்னும் இதனை கொண்டு முதாரியான ஃபியலுக்கு நஸ்பு செய்யப்படும். முசத்தரத்தன், அது ஆரம்பிக்கப்பட்ட நிலையில், அதாவது முசத்தர் என்றால் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில். அசுல சத்தர் என்றால் ஆரம்பித்தான். சத்தர அப்படிங்கிறது இது ஒரு டேர்ம் வேர்ட். சதுருல் கலாம் என்றால் அவ்வருல் கலாம், பேச்சினுடைய ஸ்டார்டிங் வாரது. இப்போ நாங்கள் சொல்லுவோம் சதாரத்துல் மஜ்லிஸ், அதாவது ஒரு சபையினுடைய ஃபர்ஸ்ட் அமர்வுகள், அதாவது முதல் ஆசனங்கள், முதல் இருக்கைகள். நாங்கள் சொல்லுவோம் உதாரணமாக ஹுவ தாயிமன் யுஹிப்பு சதாரத்தல் மஜ்லிஸ், எப்பொழுதுமே அவர் சபையில் முன்னுக்கே கதிரையை போட்டு இருக்கிறோம் தான் ஆசைப்படுவார். பொதுவாக ஒரு சபையில் முதல் வரிசையில் இருக்கிறவங்க பெரும்பாலும் விஐபி தான் இருப்பாங்க, வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன், விசேட பிரமுகர்கள் தான் இருப்பாங்க. அப்போ அதனால் அந்த சிலாக்களுக்கு அந்த சபையினுடைய முதலிடம் தேவைப்படுது. அதுக்கெல்லாம் மரபில் சொல்கிற சதாரத் அப்படித்தான் சொல்கிறது. நெஞ்சும் ஒரு மனிதனுக்கு முன்னால் இருக்கிறதால சதுர் நெஞ்சுன்னு சொல்கிறான். அப்போ அங்கிருந்தான் சத்தர அப்படிங்கிறது ஆரம்பித்து வைத்தான் அப்படின்னு அர்த்தம். தசத்தர ஆரம்பத்தில் வாரது அப்படின்னு சொல்கிறது. அப்போ முசத்தரான்னு சொல்லி இங்கே எதை சொல்கிறாங்க அப்படின்னால் வாக்கியத்தினுடைய ஆரம்பத்தில் வாரது. பொதுவாக இதன் என்கிறது ஒரு ஹர்ஃபு ஜவாப் அல்லது ஹர்ஃபு ஜெஸா, ஒரு விஷயத்துக்கு பதில் கூற்றாக வரக்கூடியது. இப்போ பதில் கூற்றுண்டு வரச்ச ஒரு நிபந்தனை கூற்றும் ஒரு பதில் கூற்றும் வரும். அப்போ அங்கே 2 வசனம் வருது, கலப்பு வசனம் பிறப்பிக்கப்படுது. அப்படி வரும் பொழுது அந்த 2வது வசனத்தில் ஸ்டார்டிங்கில் வரணும். 2 வசனங்கள் சேரும் பொழுதுதான் இந்த இதன் இடையில ஒரு கன்ஜங்ஷன் மாதிரி, ஒரு இணைப்பு சொல் மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும், செயற்படும்.
அப்ப அந்த நேரத்தில் அந்த ரெண்டாவது வசனத்தினோட ஸ்டார்டிங்ல அது வரணும். இப்போ உதாரணமாக நான் சொல்றேனே, உதுருஸ் ஜெய்யிதன், நல்ல முறையில நீங்க படிங்க. இதன் தன்ஜஹ ஃபில் இக்திபார், அப்படி நீங்க நல்ல முறையில படிச்சீங்கன்னா நீங்க பரீட்சையில வந்து பாஸ் ஆகிடுவீங்க அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப இங்க உதுருஸ் ஜெய்யிதன் என்கிறது ஒரு ஏவல் வினை. இப்ப இந்த உதுருஸ் ஜெய்யிதன் என்கிற ஒரு ஏவல் வினை, அதாவது ஒரு 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 நிபந்தனை மாதிரி தானே அது. கிட்டத்தட்ட நீ நல்லா படி, அப்படி படிப்பாயாக இருந்தால் இதன் தன்ஜஹ ஃபில் இக்திபார், நீ எக்ஸாம்ல பாஸ் ஆகிடுவாய்ன்னு ரெண்டு வாக்கியம் அங்க வருது. ஒன்று உதுருஸ் ஜெய்யிதன், மற்றது தன்ஜஹு ஃபில் இக்திபார் என்கிற ரெண்டாவது வாக்கியம். அந்த ரெண்டாவது வாக்கியத்தினுடைய ஸ்டார்டிங்ல அது வரும். இன்னொரு வசனம் நான் சொல்றேன் பாருங்க. பெரும்பாலும் இதை நம்ம வந்து அந்த ஒருத்தர் சொன்ன செய்திக்கு பிறகுதான் வரும். ஒரு ஏவல் வினைகளுக்கு பிறகு அல்லது ஒரு நிபந்தனை கூற்றுகளுக்கு பிறகுதான் இது இந்த இதன் என்கிறது வாக்கியங்கள்ல வரும். இப்ப நம்ம இன்னொரு உதாரணம் சொல்வதாக இருந்தால், நாங்க சொல்றோம் பாருங்க, வந்து ஒரு ஆள் சொல்றாரு, சஅகூனு அமீனன் ஃபி திஜாரதி, ஒரு ஆள் சொல்றாரு, சஅகூனு அமீனன் ஃபி திஜாரதி, என்னுடைய வியாபார பரிவர்த்தனைகள்ல நான் வந்து நேர்மையானவனாக இருப்பேன் ஒரு ஆள் சொல்றாரு. இது ஒரு ஆளுடைய கூற்று. சஅகூனு, நான் இருப்பேன், அமீனன், நம்பிக்கைக்குரிய ஒருவராக, ஒரு ட்ரஸ்ட்வர்த்தியான ஒரு ஆளாக இருப்பேன், ஃபி திஜாரதி என்ற வந்து பிசினஸ் டிரான்சாக்ஷன் அந்த விஷயங்கள்ல, அதாவது இந்த கொடுக்கல் வாங்கல் பரிவர்த்தனைகள்ல. அப்படி ஒரு ஆள் சொல்லும் பொழுது நம்ம அவருக்கு பதில் கூட்டாக நம்ம சொல்லுவோம், இதன் தர்பஹ திஜாரத்துக்க, அப்படி நீங்க நடந்தீங்கன்னா தர்பஹ திஜாரத்துக்க, இதன் தர்பஹ திஜாரத்துக்க, உங்களுடைய வியாபாரத்தில் நீங்க லாபம் காணுவீங்க அப்படின்னு சொல்ற ஒரு செய்தி உண்டு. ஒரு ஆள் சொல்றாரு, நான் ஜன்னல்களை எல்லாம் திறந்து வைக்க போறேன், சஅஃப்தஹு நவாஃபிததி, சஅஃப்தஹு நவாஃபிதன் ஹுஜ்ரா, என்ற ரூமோட ஜன்னல் எல்லாம் திறந்து வைக்க போறேன் அப்படின்னு ஒரு ஆள் சொல்றாரு. அப்ப நீங்க சொல்லுவீங்க, அப்படின்னா காத்து கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகும் அப்படின்ட்டு. அப்போ ஒரு 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 செய்திக்கு பிறகுதான், ஒரு கூற்றுக்கு பிறகுதான் ரெண்டாவது வாக்கியத்துல ஒரு பதில் கூற்றாக அது அமைய போகுது. எனவே அந்த பதில் கூற்று வாக்கியத்துல ஸ்டார்டிங்ல அது வரணும். இதன் எத்தஜத்தல் ஹவாஉ, இதன் தர்பஹ திஜாரத்துக்க அப்படின்னு சொல்லி. இப்ப நாங்க வந்து இதை வாசிச்சு பார்ப்போம் பாருங்க. சொல்றாரு, வபி இதன் முசத்தரத்தன், ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் இதனை கொண்டும் உதாரணம் செய்யப்படும். வஹுவ, அதுவுமோ, முஸ்தக்பலுண்டால், அதுனா ஃபியல், அந்த இதனை அடுத்து வரக்கூடிய ஃபியல் எப்படி இருக்கணும்டால் முஸ்தக்பலா இருக்கணும். இன்னைக்கு நிறைய சரஃபு பாட உஸ்தாதுமாரு முஸ்தக்பில்னு தான் சொல்லி கொடுப்பாங்க. முஸ்தக்பில் இல்ல, முஸ்தக்பல், எதிர்காலம். அப்ப முஸ்தக்பலான ஃபியலாக அது இருக்கணும், எதிர்கால வினை. அடுத்தது முத்தசில், முத்தசில்னால் அந்த இதன் என்கிற அந்த ஃபியலும், இந்த இதன் என்கிற அந்த ஹர்ஃபு நஸ்பு செய்யக்கூடிய அந்த ஹர்ஃபும் முலாரியான ஃபியலும் கிட்ட கிட்ட வரணும். பாருங்க, ஒரு ஆள் சொல்றாரு, உதுருஸ் ஜெய்யிதன் இதன் தன்ஜஹ ஃபில் இக்திபார். அப்ப இதன் தன்ஜஹ ரெண்டு கிட்ட கிட்ட வரணும், இடையில எதுவும் பிரிஞ்சு வரக்கூடாது. அவு முன்ஃபஸிலுன் பிகஸமின், அல்லது சத்தியத்தை கொண்டு பிரிக்கப்பட்டு வரலாம். அதாவது அல்லது சத்தியத்தை கொண்டு பிரிந்ததாக அது இருக்கணும் என்றாரு. சத்தியத்தை கொண்டு பிரியிறால் சில சந்தர்ப்பங்களில் நம்ம வந்து சத்தியம் செய்ய தேவைப்படும், வல்லாஹி பில்லாஹி தல்லாஹி அப்படின்னு. இப்படி மாதிரி ஒரு சத்தியம் வந்தால் இடையில பிரச்சனை இல்லை. நம்ம அது வந்து உறுதிப்படுத்த நம்ம அதை பயன்படுத்துகிறோம். உதாரணமாக உதுருஸ் ஜெய்யிதன் இதன் வல்லாஹி தன்ஜஹ ஃபில் இக்திபார், அப்படி வரலாம். அப்படி வந்தாலும் அது அமல் செய்யும். எனவே இந்த நிபந்தனைகளில் ஒன்று கோளாறாகி வந்துட்டால், உதாரணமாக வரக்கூடிய முதாரி நஃபியல் ஹால் நிகழ்காலத்துக்கு வந்துட்டு, அல்லது பிரிஞ்சு வருகிறது, கசம் அல்லாத வேற ஒன்றை கொண்டு பிரிஞ்சு வருகிறது, அப்படியான கட்டங்களை நஸ்பு அது செய்யாது, அது பலவீனம் முற்றும். அந்த நேரத்தில் சும்மா இதன் என்கிறது வெறுமனே ஒரு அதனுடைய இயல்பான கருத்தை அது காட்டும். இயல்பான கருத்து என்ன அர்த்தம், இதெண்டா அப்படி என்றால் கருத்து வருமே தவிர அமல் நடக்காது. அமல் செய்வதற்கு இதெல்லாம் நிபந்தனை அப்படிங்கிறாங்க. ஒரு வசனம் காட்டிக்கிறான் பாருங்க, இதன் உக்குரிமக்க, இது ஒரு சும்மா நம்ம அப்படி என்றால் நான் உனக்கு விருந்தோம்பல் செய்வேன் அப்படின்று சும்மா சொல்ல இயலாது. ஒரு ஆள் முன்னால் ஒரு செய்தி சொல்லணும். எப்படி, அன அஜி உ இலா பைத்திக்க, உதாரணத்துக்கு நம்ம சிம்பிள் வசனம் சொல்லணே, அன அஜி உ இலா பைத்திக்க, அன ச அஜி உ இலா பைத்திக்க, நான் உங்களோட வீட்டுக்கு வருவேன். அதை நம்ம அப்படி சொல்றது ஒழுக்கம் இல்லை. நம்ம சரியான ஃபீல் சொல்லணும். ச அசூருக்க கதன், நாளைக்கு நான் உன்னை தரிசிப்பேன், நான் உன்னை நாளைக்கு மீட் பண்ணுவேன் அப்படின்ட்டு ஒரு ஆள் சொல்றாரு. ச அசூருக்க கதன்.
அப்போ நாம் சொல்லுவோம் இதன் உக்ரிமக்க, அப்போ நீங்கள் எங்களோட வீட்டுக்கு வந்தீங்கன்னா உன்னை நல்லா ட்ரீட் பண்ணுவேன், உன்னை நல்லா கவனிச்சு அனுப்புவேன் அப்படின்னு சொல்றது. இதன் வல்லாஹி நர்மியஹும் பிஹர்பின் அப்படின்ற ஒரு 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 கவிதையினுடைய ஒரு துண்டை வந்து நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க, தந்திருக்காங்க. அந்த கவிதையை பற்றி நம்ம பின்னால் நம்ம பார்ப்போம், அதில் முழுமையான கருத்தை. சரியா பிள்ளைகள்? இப்போதைக்கு அதனுடைய கருத்து இதன் அப்படி என்றால் வல்லாஹி அல்லாம் சத்தியமாக நர்மியஹும் அவர்களுக்கு நாங்கள் வீசுவோம் பிஹர்பின் ஒரு யுத்தத்தை கொண்டு நாங்கள் வீசுவோம் அப்படின்னு அதனுடைய நேரடி அர்த்தம். அப்போ அப்படி யுத்தத்தை தூக்கி வீசுறதுக்கு என்ன யுத்தம் என்ன ஏதாவது ஒரு பொருளா? இல்லை. அப்போ நாங்கள் ஒரு யுத்தத்தில் அவர்களை நாங்கள் தாக்குவோம்னு அர்த்தம். ஒரு யுத்தத்தில் நாங்கள் அவர்களை நிச்சயமாக அல்லாஹ்வின் சத்தியமாக நாங்கள் தாக்குவோம் அப்படிங்கிற கருத்தான் அது. அந்நாசிபு சாலிசு முதாரிய நஃபீல் நசுபு செய்யக்கூடிய மூன்றாவது நசுபு செய்யக்கூடிய ஆமில் எதுவென்றால் இதன் இதன் ஆகும். வஹிய அது ஹர்ஃபு ஜவாபின் வ ஜஸாயின் அது ஒரு பதில் கூற்றாக வரக்கூடிய ஒரு இடைச்சொல். ஹர்ஃபுண்டா இடைச்சொல், ஜெசா ஜவாபுங்கிறது பதில் கூற்று. இந்த சீபவைகி இடத்துல இதான் நிலைப்பாடு. அவர் சொல்றாரு இதன்ங்கிறது வந்து ஒரு ஹர்ஃபு ஜவாப் அல்லது ஹர்ஃபு ஜெசா, ஜவாபுனாலும் ஜெசானாலும் ரெண்டும் ஒரே அர்த்தம் தான், பதில் கூற்று. வகால ஷலௌபீன் சொல்றாரு ஹிய கதாலிக்க ஃபீ குல்லி மௌதஇன் அது அப்படித்தான் எல்லா இடங்களையும் பதில் கூற்றாகத்தான் அது வரும் அப்படின்றாரு. ஹிய கதாலிக்க ஃபீ குல்லி மௌதஇன். வகால அல் ஃபாரிசியு இமாம் ஃபாரிசி அவங்க சொல்றாங்க ஃபில் அக்சர், ஃபில் அக்சர்னா பெரும்பாலும், ஃபில் அக்சர்னா இப்போ மோஸ்ட்லி பெரும்பாலும், வகது பெரும்பாலும் அப்படித்தான் அது இருக்கும், பதில் கூற்றாகத்தான் அது வரும். வகது தத்த மஹாலுலில் ஜவாப் சில இடங்களில் ஜவாபுக்குண்டே வரும். தமஹாலனால் அது தமஹாலனா அது சுத்தமாகவே அதுக்குண்டே உள்ளது. நாங்கள் சொல்லுமே அதுக்குண்டே பிரத்யேகமானதாக வரும், ஜவாபுக்குண்டே பிரத்யேகமானதாக அது வரும். தமஹல்ன்றது மஹல்ங்கிறது அந்த தூய்மையானன்னு கருத்து. மஹல்னா சொல்றது நான் சுயமாக முழுக்க நான் விரும்பியே தான் இதை செய்தேன். ஆனா ஃபஅல்து ஹாதா பி மஹ்லி இராததி அப்படி அரபுல சொல்றோம் நாங்க. வகது ஃபஅல்து தாலிக்க நான் அதை செய்தேன், வகது குல்து பிதாலிக்க அதை நான் சொன்னேன், பி மஹ்லி இராததி என்னுடைய முழுமையான நாட்டத்தின் மூலம். முழுமையான நாட்டம் என்ன அர்த்தம்? சுத்தமா என்ற முழு விருப்பம், யாரையும் என்னது பை ஃபோர்ஸ் அல்ல அப்படின்னு சொல்றது. நாங்க சொல்லுவோம் அன தஸவஜது மின் ஆயிஷா நான் ஆயிஷாவை திருமணம் செய்தேன் பி மஹ்லி இராததி என்ற முழு விருப்பத்தோடு அப்படின்னு சொல்றது. அப்ப பிதலீலி அன்னஹு யுகாலு பிதலீலி அன்னன்றது வந்து என்ற ஆதாரத்தின் அடிப்படையில், பிதலீலி அன்னன்றன என்ற ஆதாரத்தின் அடிப்படையில். என்ன ஆதாரம்? யுகாலு சொல்லப்படலாம் என்ற ஆதாரத்தை கொண்டு. எப்படி சொல்லப்படலாம்? ஒஹிப்புக்க ஒஹிப்புக்கன்னு சொல்றாரு. ஒஹிப்புக்கனால் ஐ லவ் யூ. அந்த லவ் யூன்னு சொல்லச்சு அந்த உதட்ட கடிக்கிற மாதிரியே சொல்லணும், லவ் யூ அப்படின்ட்டு. அதாவது அதுக்கு சரியான அர்த்தம் கொண்டு வரும். ஒஹிப்புக்கனால் நான் உன்னை நேசிக்கிறேன். இப்ப இந்த வசனத்துக்கு ஃபதகுல் நீ சொல்வாய் ஜவாபாக சொல்லும் பொழுது ஒரு சொல்றாரு நான் உன்னை நேசிக்கிறேனப்பா அப்படின்னு சொல்றாரு ஒரு ஆள், ஐ லவ் யூன்றாரு. அதுக்கு நீங்க சொல்லுவீங்க இதன் அதுன்னுக்க சாதிக்கன். இதன் அதுன்னுக்க சாதிக்கனால் அப்படி என்றால் நீ இந்த நிமிஷம் உண்மை சொல்றாய் நான் நினைக்கிறேன், இந்த நிமிஷம் நீ உண்மை சொல்றாய் நான் நினைக்கிறேன். இதன் தான் அப்படி என்றால் அதுன்னுக்கு நான் உன்னை கருதுகிறேன், இப்ப நிகழ்காலம், இப்ப நான் கருதுறேன், சாதிக்கன் உன்னை உண்மையாளன் என்று நான் கருதுகிறேன். அப்ப நீங்க உண்மைதான் சொல்றீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஐ லவ் யூன்னு சொன்னதுக்கு இதன் அதுன்னுக்க சாதிக்கன். இப்படி நம்ம சொல்லும் பொழுது இது ஏனென்றால் லா முஜாஸாத பிஹா ஹுனா இங்கு ஜெஸா அதாவது பதில் கூட்டினுடைய விஷயமே இங்க இல்லை. முஜாஸாத்ங்கிறது ஜாஸா யுஜாசி முஜாஸாத் என்றால் பதிலாக சொல்வது. ஜாஸா யுஜாசி அசில்ல வந்து ஜாஸா யுஜாசினா கூடி கொடுக்கிறது. ஜெஸா ஜாஸா யுஜாசி எல்லாம் ஒரே அர்த்தம். அப்ப இங்க இது வந்து ஒரு முழுமையாக உண்மையிலேயே இங்க என்னது பதில் கூற்று அல்ல. அந்த இடத்துல என்னது நாங்க சொல்லுமே டோக் ஆஃப் ஸ்பீக்னு சொல்லி அந்த இடத்துல பேச்சுக்காக வேண்டி என்னது ஃபார் த சேக் ஆஃப் டோக் வந்து என்னது அவர் சொல்லியிருக்காரு அப்படின்ற அர்த்தம். எனவே ஒஹிப்புக்க இதன் அதுன்னுக்க அதுன்னுக்க அப்ப நாங்க நசுபு வருது, இந்த ரஃபு வருது, நசுபு செய்யப்படலை. எனவே இது வந்து ஒரு பதில் கூற்று வசனம் அல்ல. இதன் அதுன்னுக்க சாதிக்கிறங்கிறது பதில் கூற்று அல்ல அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அது வெறுமனே
அந்த இடத்துல வந்து அவர் வந்து அந்த சொல்லுவாங்களே வந்து நாசுக்காக சொல்றேன், அந்த இடத்துல வந்து அது அவர் நாசுக்காக வந்து முகத்தாட்சணைக்காகன்னு சொல்லியிருக்காரு. வ இன்னமா தக்கூனு நாசிபத்தன். அவ இந்த இதன் என்பது நசுப் செய்யக்கூடிய ஆமிலாக ஆகி விடுவதெல்லாம் பிசலாசத்து ஷுருத்தின் 3 நிபந்தனைகளை கொண்டு தான். அந்த இன்னமா வந்தால் அந்த கடைசியில சொல்லப்படக்கூடிய விஷயத்துல தான் அந்த தான் கருத்தை முடிக்கணும். அவ நசுபு செய்யக்கூடியதாக அது ஆகி விடுவதெல்லாம் பிசலாசத்து ஷுருத்தின் 3 நிபந்தனைகளை கொண்டுதான். அல் அவ்வல் அஷரத்துல் அவ்வல், முதலாவது நிபந்தனை வந்து அந்த கூன அது ஆகிவிடுவதாகும். அதனது அந்த இதன் ஆகிவிடுவதாகும். வாக்கியத்தன் வரக்கூடியதாக ஃபி சதுரில் கலாம் பேச்சினுடைய துவக்கத்தினால் வாக்கியத்தின் ஆரம்பத்தில். சதுருல் கலாம் என்கிறது வாக்கியத்தினுடைய துவக்கம். வாக்கியத்தினுடைய துவக்கத்தில் வரக்கூடியதாக அது இருக்கணும். ஃபலவு கூழ்த்து, எனவே நீ சொன்னால் ஜெய்துன் இதன் உக்ரிமுஹு அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்கன்னால் எனது ஜெய்துன் இதென்று சொல்லி ஜெய்தை முற்படுத்தி அதுக்கு பிறகு இதனை நீங்க கொண்டு வந்து முதாரின ஃபீல கொண்டு வந்தீங்கன்னால் அப்படிங்க சொல்லுவீங்க இருந்தால் குல்த உக்ரிமுஹு, உக்ரிமுஹு நீங்க ரஃபு செஞ்சு தான் சொல்லுவீங்க. பிர் ரஃபி ரஃபு செய்வது கொண்டு உக்ரிமுஹுன்னு சொல்லுவீங்க. எப்படி ஒரு ஆள் சொல்றாரு, சயசூருக ஜெய்துன் கதன், ஜெய்து நாளைக்கு உங்களை சந்திப்பாருன்னு ஒரு ஆள் வாக்கியம் சொல்றாரு. அதுக்கு அவர் பதில் கூட்ட சொல்லும் பொழுது ஜெய்துன் இதன் உக்ரிமுஹு, ஜெய்தா அப்படின்னா நான் அவரை கவனிக்கிறேனே அப்படிங்கிறாரு. இந்த இடத்துல ஜெய்து முற்படுத்தப்பட்டு வருகிறது, வாக்கியத்தினுடைய துவக்கத்தில் வருது, இதன் பின்னுக்கு ஆகிறது. எனவே இங்க என்ன நடக்காது, நசுபு நடக்காது அப்படிங்கிறான். அஸ்ஸானி, இரண்டாவது நிபந்தனை அன்யகூனல் ஃபிஅலு பஅதஹா முஸ்தக்பலன், அதற்கு பிறகு இதனுக்கு பிறகு வரக்கூடிய அந்த ஃபியல் ஆகிவிடுவதாகும். முஸ்தக்பலன் எதிர்காலத்தை காட்டக்கூடியதாக, எதிர்கால வினையாக ஆகிவிடுவதாகும். ஃபலவ் ஹத்தஸக ஷக்ஸுன், எனவே ஒரு மனிதர் உனக்கு சொன்னால், பி ஹதீஸ் என்றால் ஒரு பேச்சை, ஒரு கதையை, ஒரு பேச்சை ஒரு மனிதர் உங்களுக்கு சொன்னால், சொல்லிவிட்டு ஃபகுல்த நீங்க சொன்னீங்க என்றால், இதன் தஸ்துக்கு அப்படின்னா நீங்க உண்மை சொல்றீங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க என்றால் ரஃபு செய்வீங்க. லி அன்னல் முராத பிஹில் ஹால், ஏனென்றால் அதைக்குள் நாடப்படுவதெல்லாம் லி அன்னல் முராதபி அதைக்கு நாடப்படுவது ஹால் நிகழ்காலமாக இருக்கும். அவ திருப்பி இருக்க அந்த வரிக்கு அடுத்து வசிக்கிற பாருங்க. அசானி இரண்டாவதாகிறது ஐயகூனல் ஃபியல் ஆகி விடுவதாய் இருக்கும். பாதஹா அதற்கு பிறகு முஸ்தக்பல் எதிர்காலத்தை கொண்டதாக. அப்ப எதிர்கால வினையாக அதற்கு பிறகு வரக்கூடிய இந்த ஃபியல் வந்து ஆகிவிடுவதாகும். பலவு ஹத்தஸக ஷக்ஸுன் பி ஹதீஸின், ஒருவர் ஒரு பேச்சை உங்களிடம் கூற, ஃபகுல்த நீங்க சொன்னால், இதன் தஸ்துக்கு நீங்க சொன்னால் ரஃபஅத நீங்க ரஃபு செய்வீங்க தஸ்துக்குங்கிற ஃபியலுக்கு. லி அன்னல் முராத பிஹில் ஹால், ஏனென்றால் அதைக்கு நாடப்பட்டதெல்லாம் நிகழ்காலம் ஆகும். இப்போ உதாரணமாக ஒரு ஆள் சொல்றாரு அன உஹிப்புக்கன்றாரு, நான் உங்களை நேசிக்கிறேன். இப்போ அந்த நிமிஷமே அவர் சொல்றாரு இதன் தஸ்துக் அப்படின்னா நீங்க உண்மை சொல்றீங்க போல அப்படின்னு. அந்த நேரத்தில் வந்து அந்த இப்போ நீங்க உண்மை சொல்கிறீர், இந்த தற்போது என்ற கருத்தாளத்துக்கு வருதே, அதனால நம்ம என்னது அந்த தஸ்தூக்குன ஃபியலுக்கு நிகழ்கால கருத்தை தான் நம்ம கொடுக்கும். ஏன்னா இதன் தஸ்தூக்குல வந்து நீங்க அப்படி உண்மை சொல்வீங்க அப்படின்னு நம்ம புரிய மாட்டோமே, நீங்க உண்மை சொல்றீங்க அப்படின்னு நம்ம அதை புரிவோம். அடுத்தது அசாலிஸ் மூன்றாவது அன்லா யுஸ்ஸல பைனஹுமா, அந்த ரெண்டுக்கு மத்தியில், அந்த ரெண்டுக்கு இதனுக்கு முதாரியன ஃபியலுக்கு மத்தியில், அவ்விரண்டுக்கு மத்தியில் பிரிக்கப்படக்கூடாது. பி ஃபாசிலின் பிரிக்கக்கூடிய ஏதேனும் ஒன்றின் மூலமாக, கைரில் கசமி சத்தியம் அல்லாத வேறு பிரிக்கக்கூடிய ஒன்றின் மூலமாக பிரிக்கப்படக்கூடாது. சத்தியத்தை கொண்டு பிரிக்கிறதுக்கு உதாரணம் ஒன்று சொல்லுவாங்க, அதே மாதிரி சத்தியம் அல்லாததுக்கும் உதாரணம் சொல்லுவாங்க. நஹு இதன் உக்ரிமக்க, இங்க நேரடியாகவே சேர்ந்து வந்திருக்குது. வ இதன் வல்லாஹி உக்ரிமக்க, அங்க வல்லாஹிங்கிற கசம் பிரிக்குது. இது அல்லாம வேற ஒன்று பிரிக்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால் நம்ம சொல்லலாம். எப்படின்னு கேட்டா, அதாவது நீங்க எப்படி சொல்ல போறீங்க, ஒரு ஆள் சொல்றாரு சஅஹ்துரு முபக்கிரன் இலல் மதரசத்தி கதன், சஅஹ்துரு இலல் மதரசா முபக்கிரன் என்றாரு. நான் நாளைக்கு நேர காலத்தோட மதரசாக்கு வருவேன். ஆனா சஅஹ்துரு இலல் மதரசத்தி முபக்கிரன் அப்படி ஒரு ஆள் சொல்றாரு. அப்ப நீங்க சொல்றீங்க வந்து இதன் இதன் அதாவது இதன் அசு ரக்க,
அப்படித்தான் சொல்லுவீங்க. அப்படி நான் உங்களை அங்க வச்சு சந்திக்கிறேன், இதன் அசூரக்க ஹுனாக்க, நான் உங்களை அங்க வச்சு சந்திக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. இந்த இந்த ரெண்டுலையுமே வந்து இந்த 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 இதன் அசூரக்க ஹுனாக்க என்கிற அந்த வசனத்துல இதனையும் அசூரக்கை நான் இடையில ஒன்று வேற ஒன்றை கொண்டு, அதாவது சத்தியம் அல்லாத வேற ஒரு சொல்ல கொண்டு பிரிக்க போறேன். எப்படி சொல்ல போறேன்? இதன் ஃபில் மதரசத்தி அசூருக்க, இதன் ஃபில் மதரசத்தி அசூருக்க அப்படின்னா ஸ்கூல்ல வச்சு நான் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்ட்டு. இப்போ ஃபில் மதரசாங்கிற சொல் ஜார் மஜ்ரூர் அது பிரிக்க வருகிறது. அப்படி பிரித்தால் நமக்கு வந்து அசூரக்க நஸ்பு செய்ய முடியாது, அசூருக்கு நஸ்பு தான் செய்வோம். வகால ஷாயிரு, கவிஞர் சொல்றாரு, இதன் வல்லாஹி நர்மியஹும் பி ஹர்பின் துஷீபு திஃப்ல மின் கபலில் மஷீபி, இதன் வல்லாஹி நர்மியஹும் பி ஹர்பின் துஷீபு திஃப்ல மின் கபலில் மஷீபி. இவர் சொல்றாரு பாருங்க, இதன் அப்படி என்றால், வல்லாஹி அல்லாஹ்மி சத்தியமாக, நர்மியஹும் பி ஹர்பின் ஒரு யுத்தத்தில் அவர்களை நாங்கள் தாக்குவோம், ஒரு யுத்தத்தில் நாங்கள் அவங்களுக்கு பதிலடி கொடுப்போம். அந்த யுத்தம் எப்படி தெரியுமா இருக்கும்? துஷீபு திஃப்ல ஒரு சின்ன புள்ளைய, அந்த புள்ளையுடைய முடியை நரைக்க வைத்து விடும். இந்த அஷாப யுஷீபு அப்படிங்கிறது நரைக்க வைக்கிறது, ஷாபன நரைக்கிறது, அஷாபன நரைக்க வைக்கிறது, முடியை நரைக்க வைக்கிறது. அப்ப சின்ன பிள்ளையினுடைய முடியை நரைக்க வைத்திடும். மின் கபலில் மஷீபி, அதாவது நரை காலத்துக்கு முன்னால். அது நரைக்கிற காலம்டா என்ன? ஒருத்தருக்கு தலைமுடி நரைக்கிறேன்டா கண்டிப்பாக ஒரு 40 வயசு தாண்டினா தான் தலைமுடி நரைக்கிறதுக்கு தொடங்கும். இப்ப இங்க வந்தவர் சொல்றாரு, யுத்தம் அவனுடைய தலைமுடி, சின்ன பிள்ளையுடைய தலைமுடியை நரைக்க செய்யும் அப்படிங்கிறாரு. அதுக்கும் யுத்தத்துக்கும் தலைமுடி நரைக்கிறதுக்கும் என்னடா வாப்பா எப்படிப்பா முடிச்சு போடுறது, எப்படி சம்பந்தப்படுத்துறது? என்ன சொல்லுவாங்கண்டா, அதாவது ஒருத்தன் கூடுதலாக நரைக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டா, அதாவது கடுமையான தாக்கங்களுக்கு, மன உளைச்சல்களுக்கு, அதே மாதிரி கடுமையான யோசனைகளுக்கு ஒரு ஆள் உள்ளாகும் பொழுது தலைமுடி நரைக்கும். அப்ப அந்த சின்ன பிள்ளையோட அந்த உன்னுடைய அகோரத்தன்மையை சொல்லும் பொழுது, உன்னுடைய அகோரத்தன்மை பயங்கரத்தன்மையை விவரிக்கும் பொழுது, அரபிகள்கிட்ட அப்படி ஒரு பழமொழி ஒன்று இருக்குது. என்னன்னு கேட்டால், இந்த என்னது சின்ன பிள்ளை தலைமுடியை கூட நரைக்க வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ரபியவங்க கூட வந்து ஒரு முறை ஒரு சஹாபி வந்து கேட்கிறாரு, யார சூழல்லா என்ன தலைமுடி நரைச்ச மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. அப்ப நபியவங்க சொல்றாங்க வந்து, ஷையபத்தினி ஹூதுன் வாகவாத்துஹா, ஷையபத்தினி ஹூதுன் வாகவாத்துஹா, சூரா ஹூதும் அதை அடியொட்டி வந்த ஏனைய சூறாக்களும் என்னுடைய தலைமுடியெல்லாம் நரைக்க வைத்து விட்டது. அதை நான் யோசிச்சே எனக்கு தலைமுடி நரைச்சி போச்சுது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஷையபத்தினி ஹூதுன் வாகவாத்துஹா, சூரா ஹூது மாதிரி, சூரத்துர்ரா, இது கிட்டக்கிட்ட வர சூறாக்கள் இருக்குல்ல, சுத்து ஹிஜர் அப்படிதான் இருக்கு. அப்போ அது மாதிரியான சூறாக்களை ஓதும் பொழுது எனக்கு அந்த பழங்கால சமூகங்கள் அழிக்கப்பட்ட விஷயங்கள், அந்த நபிமார்களுக்கு அந்த சமூகங்கள் இழைத்த அநீதிகள், இதுகளை நினைச்சு பார்க்கும் பொழுது எனக்கு யோசனை கூடி தலைமுடி நரைச்சி போச்சுது அப்படின்னு நபி அவங்க சொன்னாங்க. அப்ப யோசனைகள் ஒரு மனிதனுக்கு அதிகரிக்கும் பொழுது நரைமுடி வாரது வந்து இயல்பு அப்படிங்கிறது தான் அதுல செய்தி. எனவே சின்ன பிள்ளைய கூட யோசிக்க வச்சு, மூளை கலங்க வச்சு நரைக்க வச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரி குர்ஆன்ல வந்து இருக்கான் சொல், யௌம யஜ்அலுல் வீல்தான ஷீபா, குர்ஆன்ல இருக்கான் வசனம், அது சொத்து முஸம்மில் நினைக்கிறேன். அங்க வருது யௌம யஜ்அலுல் வீல்தான ஷீபா, அந்த மறுமை நாளினுடைய அமளித்துமளி வரைக்கும் சின்ன பிள்ளைய கூட தலைமுடிய நரைக்க வச்சிரும் அப்படின்னு அர்த்தம் சொல்றான். யௌம யஜ்அலுல் வீல்தான ஷீபா, அந்த நாள் எத்தே நாள் தெரியுமாடப்பா, சின்ன பிள்ளைகளை வீல்தான் வலதுஞ்சி மவுலாத், அது மாதிரி வீல்தான் ஜம்மு இருக்கு. அது சின்ன பிள்ளைகளை வந்து தலைமுடி நரைக்கக்கூடிய, தலைமுடி நரைச்ச குழந்தைகளாக ஆக்கிரும். அந்த அளவுக்கு எனது அந்த அமளி துமளிகள் நிறைஞ்ச ஒரு மறுமை நாளாக அது இருக்குது. அதனுடைய பயங்கரம், அதனுடைய பயங்கரத்தன்மை அப்படி இருக்கும் அப்படின்ற எல்லாத்தர சொல்றான். சரி, அப்ப எனவே இதுதான் அந்த அந்த சின்ன பிள்ளையுடைய முடியை நரைக்க வைக்கிறேன் இங்க சொல்லக்கூடிய அந்த போரினுடைய பயங்கரத்தன்மை. சரி, அப்ப இதுல நமக்கு என்ன வந்திருக்குதுனால், இதன் வல்லாஹி நர்மியஹும் பி ஹர்பின் அங்கிறதுல வந்து இதனையும் நர்மியங்கிற ஃபீலையும் இடையில வல்லாஹிங்கிற கசம் பிரிச்சிருக்கு. அப்படி பிரிச்ச பிரச்சனை இல்லை, அதுக்கு அமல் நடக்கும். சரி, அடுத்த செய்திக்கு வாங்க. வலவு குல்த, எனவே நீ சொன்னால், இதன் யா ஜெயித், இதன் யா ஜெயித் என நீ சொன்னால், குல்த உக்ரிமுக என நீங்க சொல்வீர்கள் பிர்ரஃபி. அப்ப இதன் யா ஜெயித் உக்ரிமுக எப்படி சொல்றாரு? ஒரு ஆள் சொல்றாரு, சஅசூருக கதன்,
நாளைக்கு நான் உங்களைய வந்து பார்க்க வருவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் சொல்றாரு, இதனியா ஜெயித் உக்ரிமக்க, அந்த சொன்னவருடைய பெயர் ஜெயிதாக இருந்தால் அவர் சொல்லுவாரு, ஜெயிதே அப்படின்னா நான் உன்னைய வந்து ட்ரீட் பண்ணுவேன், உன்னை நான் வந்து விருந்தோம்பல் செய்வேன், உன்னை நான் உபசரிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அக்கிரம உக்ரிம்னா உபசரிக்கிறது. நான் உன்னை உபசரிப்பேன், இக்ராமுல் லைஃப் விருந்தாளிய உபசரிக்கிறது. அப்ப உன்னைய நான் வந்து விருந்தோம்பல் செய்வேன்ங்கிற அந்த உக்ரிமுக்க என்கிற ஃபியலையும் இதன் என்கிற ஃபியலையும் இடையில, இதன் என்கிற அந்த ஹர்ஃபு நாசிபையும் இடையில வந்து யா செய்து என்கிற முனாதா பிரிக்குது. யா ஹர்ஃபு நிதா செய்துங்கிற முனாதா. அப்ப அங்க யாவும் செய்தும் பிரிக்கிறதுனால நஸ்பு வர முடியாது என்றா சேர்ந்து வந்தில்லாங்க. வக்கதா இதா கூழ்த்த, இதே மாதிரி தண்ணி சொன்னால் இதன் ஃபித்தாரி உக்ரிமுக்க, வீட்டுல வச்சு நான் உன்னைய விருந்தோம்பல் செய்வேன் அப்படின்னு ஒரு ஆள் சொன்னாலும் இங்கே ஃபித்தாரி ஜார் மஜ்ரூர் பிரிக்குது. அல்லது இதன் யௌமல் ஜும்அத்தி உக்ரிமக்க, அப்படின்னு நான் வெள்ளிக்கிழமை நான் உன்னை வந்து உங்களுக்கு சாப்பாடு தரேன், உங்களை விருந்தோம்பல் செய்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாலும் ஃபில் யௌமுல் ஜும்ஆ பிரிக்கிறதுனால இங்கே எல்லாம் ரஃபு செய்ய முடியாது, அந்த நஸ்பு செய்ய முடியாது, ரஃபு தான் செய்யணும். குல்லு தாலிக பி ரஃப். எனவே இந்த மாதிரி எல்லா வசனங்கள்லையும் ஜார் மஜ்ரூர் பிரித்தாலோ அல்லது வந்து லர்ஃபுகள் பிரித்தாலோ அல்லது வேற ஏதாவது ஒரு முனாதா மாதிரியான ஒன்று பிரித்தாலோ நம்ம வந்து நஸ்பு செய்கிறல்ல, ரஃபு தான் செய்கிற அப்படிங்கிற செய்தியை நம்ம புரிஞ்சு கொள்ள வேணும். அப்போ இதில் ஏதாவது உங்களுக்கு கேள்வி கேட்குறேன்னா கேளுங்க, அல்லது அடுத்த பாட பகுதிக்கு நம்ம நகரலாம். வபி அனில் மஸ்தரியா, இதே மாதிரி மஸ்தரியத்தான அன்னை கொண்டும் முதாரியான ஃபியலுக்கு நஸ்பு செய்யப்படும். லாஹிரத்தென்றால் வெளிப்படையாக உள்ள நிலையில், வெளிப்படையாக உள்ள நிலையினால் வெளிப்படையான அன் அப்படிங்கிறது அன் இங்கிற நஸ்பு செய்யக்கூடிய இந்த ஆமில் வெளிப்படையாகவும் வரும். அப்படின்னா சொல்லளவில் உச்சரிக்கப்பட்டும் வரும், சில சந்தர்ப்பங்களில் சொல்லளவில் உச்சரிக்கப்படாம மறைஞ்சி வரும், லாஹிராகவும் வரும், முதுமராகவும் வரும். அவ இங்க வெளிப்படையாக வந்த நிலையில் நஹு அன் யக்ஃபிரலி, என்னது அசல்லாஹு ஐயக்ஃபிரலி, அசல்லாஹு ஐயக்ஃபிரலி, அல்லாஹு தாலா என்னை மன்னிக்க போதுமானவன் அப்படிங்கிற இந்த வசனத்துல அன் யக்ஃபிரன்னு சொல்லி என்னை அவன் மன்னிப்பதை நான் ஆதரவு வைக்கிறேன் என்கிற அந்த வசனத்துல அன் என்கிற ஹர்ஃபு நாசிப் வந்து மிக வெளிப்படையாக யக்ஃபிர், கஃபர யக்ஃபிரு மக்ஃபிரத்தன் என்கிற சொல்லுக்கு முன்னால வந்திருக்கு. மாலம் துஸ்பக் பி இல்மின், எனது மாலம் துஸ்பக் பி இல்மின்டால் அரபுல ஃபியட்கல லன்ன வஅஹவாத்துஹா, அதே மாதிரி ஒரு செட்டு வேர்ப் இருக்கு, லன்ன வஅஹவாத்துஹான்னு சொல்லுவாங்க. லன்ன, ஹசிப, அலிம, ஜஅம, ஹால, வஜத, அப்படி கொஞ்சம் ஃபியல் இருக்கு. அதற்கு நாங்கள் சொல்றோம் லன்ன வஅஹவாத்துஹான்னு சொல்லி. இந்த லன்ன வஅஹவாத்துஹா ஃபியலை அடுத்து அது வரக்கூடாது அப்படின்னு சொல்லித்தானே அவர் சொல்றாரு. மாலம் துஸ்பக் பி இல்மின், அலிம என்கிற ஃபியலை கொண்டு அது முந்தப்படவில்லை என்றால், அப்ப அந்த அன்னுக்கு முன்னால, அன்னுக்கு பின்னால இல்லை, அன்னுக்கு முன்னால என்ன வரக்கூடாது, அலிம, அலிம மாதிரியான வினை சொற்கள், அதாவது அஃஆலுல் குலூப்னு சொல்லுவாங்க, அஃஆலுல் ஷக்கி வல் யகீன் உடைய ஃபியட்கள் அஃஆலுல் குலூப்னு சொல்லுவாங்க, உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட ஃபியல். அப்ப இதை வந்து அலிம, லன்ன, ஜஅம, ஹால, வஜத அப்படி சொல்ல கொஞ்சம் ஃபியட்கள் இருக்குது. அந்த ஃபியட்கள்ல எதுக்குமே முன்னுக்கு வந்திருக்க கூடாது, ஷஹீதையும் வரும். மாலம் துஸ்பக் பி இல்மின் நஹு அலிம அன் சயகூனு மின்கும் மர்லா. இங்க நீங்க பாருங்க, அலிம என்கிற ஃபியல் வந்து அன்னுக்கு முந்திக்கு வந்திருக்கு. எனவே இந்த இடத்துல வந்து அன் வந்து நஸ்பு செய்யாது, அன் சயகூனு சொல்லி வந்திருக்குது. அந்த யகூனு என்கிற அந்த ஃபியலுக்கு ரஃபு தான் நிகழ்ந்திருக்கு, நஸ்பு வரல. அப்போ ஒரு ஆள் கேட்கலாம், என்னடா அன் வந்து நஸ்பு வரலையா? நாங்கள் சொல்றோம், இந்த அன்னுக்கு முன்னால அலிம என்கிற அந்த ஃபியல் வந்திருக்குது. எனவே நம்ம என்ன செய்யக்கூடாது, நஸ்பு செய்யறல்ல, மாறாக அந்த இடத்துல அன் வந்து அன்ன என்று சொல்ல வரக்கூடிய அந்த உறுதிப்படுத்துற தக்கீதுடைய ஹர்ஃப் இருக்கே, அன்ன இன்ன க அன்ன லாக்கி, இன்ன அன்ன க அன்ன லாக்கி நிலைத்துல அல்ல, அதிலே இருந்து வந்த அன் சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம விரிவா படிப்போம் இன்ஷா அல்லாஹ். அது என்னது, அந்த அன் அல் முஹஃபஃபா அப்படின்னா என்ன நம்ம படிப்போம். அன்ல பல ஜாதி இருக்கு, அதுல ஒன்று தான் என்னது, இந்த அன்னண்டு இருந்து அண்டு வந்தது. அவ அலிம அன் செய்யக்கூனு மின்கும் மர்லா, அலிம் என்றால் அல்லாஹு தஆலா அறிந்து விட்டான், அன் செய்யக்கூனு மின்கும் மர்லா உங்களில் அதாவது நோயாளிகள்ங்கிறது நயவஞ்சகர்களை குறிக்கிற சொல்லி இந்த இடத்துல குர்ஆன்ல கூடுதலாக இந்த மருளாண்டு வாரது மருதல் குலூப், உள்ளத்துல குஃப்ரு, ஷிர்கு, நிஃபாக், நயவஞ்சகத்தை கொண்டவங்க. அப்ப இந்த முனாஃபிக்குகள் உங்களில் இருக்கிறாங்க என்பதை நிச்சயமாக அல்லாஹ் அறிவான் என்கிறது அதனுடைய அர்த்தம்.
ஃபஇன் சுபிகத் பி லன்னின் லன்ன வாஹவாத்துஹா ஃபியல் இருக்கு தானே, அந்த மாதிரியான ஃபியல்ல ஒன்றை கொண்டு முந்தப்பட்டால் ஃபவஜிஹானி அங்கு இரண்டு விதங்கள் ஆகுமானதாகும். அவ லன்ன வாஹவாத்துஹா உல அஃஆலுல் யகீன் உறுதியை காட்டக்கூடிய ஃபியற்கள் வந்தால் நஸ்பு செய்யவே இயலாது, ரஃபு தான் செய்யணும். ஷக்கு சந்தேகத்தை காட்டக்கூடிய லன்ன மாதிரியான ஃபியற்கள் வந்தால் ஃபவஜிஹானி நஸ்பும் செய்யலாம், ரஃபும் செய்யலாம். உதாரணத்துக்கு பாருங்க, நஹு வஹசிபு அன்லா தகூன ஃபித்னத்துன். இப்போ இங்க வந்து லன்ன வாஹவாத்துஹா லிஸ்ட்ல வர ஃபியல்ல தான் ஹசிப, லன்ன ஹசிப ஜஅமன்லாம் சொல்லுவான். இந்த மாதிரி சந்தேகத்தை காட்டக்கூடிய ஃபியல் இங்க முந்தி வந்திருக்கிறதுனால ஹசிபு வந்ததுனால அன்லா தகூனு நஸ்பு செய்யவும் மேலும் அன்லா தகூனூண்டு ரஃபு செய்யவும் மேலும். என்ன கருத்து அதுக்கு? வஹசிபு அவர்கள் நினைத்தார்கள், அன்லா தகூன ஃபித்னத்துன் ஒரு குழப்பம் நடக்காது, இடம்பெறாது என்று அவர்கள் கருதினார்கள். முதுமரத்தன் அதே மாதிரி இந்த முதுமரத்தன் சொன்னால் மறைக்கப்பட்டதாக மறைக்கப்பட்டதாக வரக்கூடிய நிலைமையில மஸ்ஜித் அன்னை கொண்டும் நஸ்பு செய்யப்படும். அப்ப அந்த முதுமரத்தன் எதோட தொடர்படுத்தப்பட்டிருக்கு? அத்துஃப் எங்க? மௌத்து ஃபலஹி லாஹிரத்தன், இந்த முன் வரியில வருதே, வபி அனில் மஸ்தரியத்தி லாஹிரத்தன் வ முதுமரத்தன் மறைக்கப்பட்டதாக வாருது. அப்ப அல்லுமார் என்றால் மறைத்தான், ஜவாஸ் என்றால் ஆகுமானதாக மறைஞ்சு வாரு. இப்போ இந்த மறைக்கப்பட்டு வாரதுலையும் ரெண்டு டைப் இருக்குது. வந்து ஒன்று மிக அதாவது அனுமதி அவற்றில் மறைக்கிறது வந்து மறைக்கவும் மேலும் மறைக்காமலும் கொண்டு வரலாம். இன்னொன்று கட்டாயம் மறைச்சாகணும் அப்படின்னு சொல்லி சில சந்தர்ப்பங்கள் சொல்லுவாங்க. அதெல்லாம் விரிவா பின்னால வரும் நமக்கு. முதுமரத்தன் ஜவாசன் பாய்த ஆத்திஃபின் மஸ்பூக்கின் பிஸ்மின் ஹாலிசின் அப்படிங்கிறாரு. முதுமரத்தன் மறைக்கப்பட்டதாக ஆகிவிட்ட நிலையில, ஜவாஸ் என்றால் ஆகுமானதாக மறைகிறது. பைத ஆத்திஃபின் அத்துவு செய்யக்கூடிய ஒரு எழுத்துக்கு பின்னால், மஸ்பூக்கின் பிஸ்மின் ஹாலிசின் தூய ஒரு இஸ்மை கொண்டு முந்தப்பட்ட, தூய இஸ்மை கொண்டு முந்தப்பட்ட அத்துவு செய்யக்கூடிய ஒரு ஹர்ஃபுக்கு பின்னால் ஆகுமானதாக மறைக்கப்பட்ட நிலையிலும் அன்ன கொண்டு நஸ்பு செய்யலாம், மஸ்ஜிதான கூட நஸ்பு செய்யலாம். நஹு வலுபுசு அபாஅத்தின் வ தகர்ரைனி. அது நீங்க பேசுற தமிழ் விளங்குது இல்ல, நீங்க என்ன அப்படி பெரிய தமிழ் சும்மா எங்கிட்ட பேச்சு கதையில சொல்லுங்களே. அதாவது பேச்சு வழக்குலன்னா எந்த மாதிரி ஒரு தூய இஸ்ம்னு சொல்லாம எப்படி சொல்றது தமிழ்ல? அப்ப அது சரி, இஸ்ம் ஹாலிஸ் அப்படின்னு சொல்றது ரெண்டு இருக்கு. ஒன்று வந்து இஸ்ம் ஹாலிஸ், மற்றது வந்து அதை நம்ம இன்னொரு சொல்லுவால் இஸ்முன் சரீஹுன், இன்னொன்று வந்து இஸ்ம் முஅவ்வல்னு ரெண்டு இருக்குது. இஸ்ம் ஹாலிஸ் தூய இஸ்ம்ன்றது வந்து என்ன தெரியுமா அர்த்தம்? அதாவது அது பெயர் சொல் அது பெயர் சொல் என்கிறது வந்து மிக வெளிப்படை, சொல்ல பார்த்த உடனே எங்களுக்கு அது பெயர் சொல்ன்றது விளங்கும். இன்னும் சில இடங்கள்ல வந்து நம்ம என்ன செய்வோம்னு கேட்டால், அந்த இடத்துல வந்து இஸ்ம் உச்சரிக்கப்படாது, அன்னு முதாரியான ஃபியலும் சேர்ந்து வரும். நம்ம தவீல் பண்ணினால் ஒரு மஸ்தர் வடிவத்துக்கு மாறி வரும். இப்போ உதாரணமாக நம்ம சொல்வதாக இருந்தால், வஅன் தசூமு ஹைருன் லக்கும் நோன்பு பிடிப்பதானது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குர்ஆன் வசனத்துல வஅன் தசூமு நீங்கள் நோன்பு பிடிப்பதானது ல சௌமுக்கும் அல்லது சியாமுக்கும் ஹைருன் லக்கும் அப்படித்தான் அதை வந்திருக்கணும். சியாமுக்கும் அல்லது சௌமுக்கும் ஹைருன் லக்கும் வந்து சௌமுண்டு மிக வெளிப்படையாக வந்திருந்தால் அது இஸ்ம் ஹாலிஸ். இப்போ இங்க வந்து முபத்ததா வந்து இஸ்ம் ஹாலிஸ் அல்ல. அன் தசூமுல வந்து அன் என்கிற நஸ்பு செய்யக்கூடிய ஆமிலும் தசூமு என்கிற முதாரி ஃபீலும் சேர்ந்து ஒரு இஸ்மாக வந்திருக்கு. எனவே அன்னும் முதாரியான ஃபீலும் சேர்ந்து வரக்கூடியதுக்கு நாங்க சொல்ற அது வந்து இந்த கைரு சரிஹான இஸ்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது முஅவ்வல் தஅவீல் செய்யப்பட்டு வாரது. ரைட். வலுபுசு அபாஅத்தின் வ தகர்ரைனி. இது ஒரு கவிதை உண்டு. இதுல கவிதை பின்னுக்கு நமக்கு வரும் விரிவா. நான் இவருக்கு அந்த துண்டுக்கு மட்டும் கருத்து வசி கொண்டு போறேன். வலுபுசு அபாஅத்தின் ஒரு அபா என்கிறது வந்து ஒரு உடுப்புற ஒரு பேர் தான் அபா. இந்த முழுமையாக அதாவது சொல்லுவாங்க வந்து ஆண்கள் போடக்கூடிய நெடுந்துணி உடுப்பு. அது அந்த அபாவை அணிவதும் வதகர்ரைனி இன்னும் என்னுடைய கண் குளிர்ச்சி அடைவதுமானது. அஹப்பு இலைய எனக்கு மிக விருப்பத்துக்குரியது மின் லுபுசி ஷுஃபுஃபி மெல்லிய ஆடைகள் அணிவதை விட அப்படின்றாரு. இங்க நீங்க பாத்தீங்க என்றால் வலுபுசு அபாஅத்தின் வதகர்ரைனி என்கிறதுல தகர்ரன்னு நஸ்பு வந்திருக்கு.
அப்போ தக்கர்ற என்கிற அந்த ஃபியலுக்கு நஸ்பு வந்தால் நஸ்பு செஞ்ச ஆமில் எது? கர்ற யக்கர்ரு என்கிறதுல அதுக்கு அந்த நஸ்பு செஞ்ச ஆமில் எது? நாங்கள் சொல்லுவோம் வாவுக்கு பின்னால ஒரு அன் என்கிற நஸ்பு செய்யக்கூடிய ஆமில் மறைஞ்சிருக்குது. அந்த மறைந்த அந்த அன் தான் தக்கர்ற என்கிற ஃபியல் நஸ்பு செஞ்சிருக்குது. அப்போ இந்த வாவு இருக்கு தானே, அந்த வாவை நீங்க பார்த்தீங்க என்றால் அந்த வாவுக்கு முன்னால லுபுசு அபாஅத்தின்று ஒரு லுபுஸ் என்கிற ஒரு மஸ்தர் ஒரு இஸ்ம் ஒன்று மிக வெளிப்படையாக சொல்லப்பட்டு வந்திருக்குது. எனவே அந்த சொல்லோடு அது அத்துப் செய்யப்பட்டிருக்குது. அப்போ அதில் அசில் வாக்கியம் எப்படி தெரியுமா? வலுபுசு அபாஅத்தின் வகுர்ரத்து ஐனி, வகுர்ரத்து ஐனின்னு இருக்கும். என்னுடைய கண் குளிர்ச்சி அடைவதும் அபா ஆடையை நான் அணிவதும் அஹப்பு இலைய, எனக்கு மிக விருப்பத்துக்குரியது அப்படின்னு. இது நம்ம ஒவ்வொன்றா படிக்கணும். அதாவது என்னன்னு கேட்டால் அன் எங்க மறைஞ்சி வரும், எங்க வெளிப்படையாக வரும் என்கிறது நம்ம தெரியணும். இந்த பந்திய ஃபெஸ்ட்டுக்கு வாசிச்சு போட்டு அதை ஒவ்வொரு வரி வரியாக வழங்கப்படுத்துவாங்க. அந்த நேரத்தில் நமக்கு பார்க்கலாம் அது என்னண்டு. ஒபைதல் லாம், லாம்ட லாமு தலீல், அதாவது காரணம் கற்பிக்க வரக்கூடிய லாமுக்கு பிறகு அன் மறைகிறது அனுமதி. உதாரணமாக நம்ம சொல்லுவோம் எப்படின்னால் ஹரஜித்து மினல் ஃபஸ்லி, வகுப்பிலிருந்து நான் வெளியேறினேன். ஹரஜித்து மினல் ஃபஸ்லி லி அஷ்ரபல் மா, தண்ணி குடிப்பதற்காக. அப்போ அந்த லாம் லி அஷ்ரப தண்ணி குடிக்கிறதுக்கு, லி அசூர அல் முதர்ரிஸ் ஆசிரியரை சந்திப்பதற்கு, லி அதுரிப அல் ஜரச மணி அடிக்கிறதுக்குலாம் சொல்றாரு இல்லையா, லி அதுக்கல் ஜரச. இப்படியெல்லாம் சொன்னால் அந்த காரணம் கற்பிக்கிறதுக்காக வேண்டி வரலாம் லாமு தலீல். இதுக்கு பிறகு நம்ம அன்னை வெளிப்படுத்துவோம் மேலும் மறைக்க மேலும் எப்படி சொல்லலாம்? ஹரஜித்து மினல் ஃபஸ்லி லி அஷ்ரபல் மா லி அன் அஷ்ரபல் மான்னு சொல்லலாம். ஆனால் அது எங்களுக்கு கஷ்டம் மாதிரி இருக்குது. ஸோ நம்ம அண்ணா அது செஞ்சு போட்டு லி அஷ்ரபல் மான்னு சொல்றோம். ரைட். வபஅதல்லாம் நஹு லிதுபையின லின்னாஸ், மக்களுக்கு நீங்கள் விளங்கப்படுத்துவதற்காக வேண்டி அல் குர்ஆனை உங்களுக்கு நாங்கள் இறக்கி வைத்தோம். அப்போ குர்ஆன் அல்லாத வேறிடமாக இருந்தால் அந்த இடத்துல லி அன் துபையின லின்னாஸ் நமக்கு சொல்லலாம். இல்லா ஃபி நஹ்வி லி அல்லா யஅலம, லி அல்லா யஅலம போன்றதிலே தவிர. லி அல்லா யஅலமையில் இந்த இடத்துல லாமு தலீல் தான் இருக்குது, லீன்னு வந்திருக்குது. ஆனால் அங்கே நஃபியுடைய லாவோட கனெக்ட் ஆகி வந்திருக்கிறதுனால அண்ணன் நம்ம அங்கே இடத்துல கண்டிப்பாக சொல்லி ஆகணும். எப்படி சொல்லலாது? லிலா யஅலமன்னு சொல்லலாது. அண்ணன் அது செஞ்சு போட்டு லீலா யஅலமன்னு சொன்னால் அது அழகாகவும் இருக்காது, அப்படி சொல்றையும் இல்லை. அப்போ நஃபியுடைய லாவோட லாமு தலீல் சேர்ந்தால் அங்கே அண்ணன் வெளிப்படுத்தணும். அந்த லாமையும் இந்த லாவையும் பிரிக்கிறதுக்காக வேண்டி, லாமு தலீலையும் நஃபியுடைய லாவையும் பிரிக்கிறதுக்காக வேண்டி லி அன் லா. அப்போ நம்ம சேர்த்தெழுதும் பொழுது என்ன செய்யறோம்னு கேட்டால் அந்த அன்னல வரக்கூடிய அந்த நூனை நம்ம சொல்லாம அந்த நூனை லாம்ல இதுகாம் செஞ்சு நம்ம சொல்றோம் லி அல்லா யஅலம, இல்லாட்டி லி அன் லா யஅலம, லி அன் லா யஅலம தான் இருக்கும். இதுகாமுக்காக வேண்டி நூனை நம்ம இல்லாமல் ஆக்கி போட்டு லாவுல ஷத்த செய்யறோம் லி அல்லா யஅலம. சரி. லி அல்லா யகூன லின்னாஸ், லி அல்லா யகூன லின்னாசி ஹுஜ்ஜத்துன் பஅத ருசுல், அந்த குர்ஆனாயத்துல லி அல்லா யகூனல அன்னையும் அன் நடுவில் வருது லாமு தலீலுக்கும் நஃபியுடைய லாவுக்கும் இடையில. ஸோ அப்போ நம்ம கண்டிப்பாக அன்னை வெளிப்படுத்தணும் அந்த இடத்துல. ஃபதல்ஹரு அன், அப்போ இந்த இடத்துல அன் வெளியாகி வரும். லா கைரு வேற வழியே இல்லை, அன்னை வெளிப்படுத்துறது கட்டாயம் அப்படிங்கிறாரு. லா கைருனால் வேற வழி இல்லை. வனஹு வமா கானல்லாஹு லியுஅஸிபஹும், அதே மாதிரி மா கானல்லாஹு லியுஅஸிபஹும் என்கிற மாதிரியான வசனங்கள்லையும் அன் மறைஞ்சி வர்றது ஜாயிஸ், அனுமதி அப்படிங்கிறான். இது என்னது? இந்த லாம் லியுஅஸிபஹும் வரக்கூடிய அந்த லாமுக்கு சொல்லுவாங்க லாமுல் ஜுஹூதுன்ற. லாமுல் ஜுஹூத்ங்கிறது நஃபியுடைய கானவுக்கு பிறகு வரக்கூடியது. இப்போ மா கான அல்லது லா யகூனு அதுகளுக்கு பிறகு முதாரிய நஃபியல் ஒன்று அந்த முதாரிய நஃபியல்ல ஒரு லாம் கனெக்ட் ஆகி வரும். அந்த மாதிரி லா குர்ஆன்ல ஏராளமான இடங்கள்ல வந்திருக்குது. இதுக்கு நாங்கள் சொல்ற லாமுல் ஜுஹூத் உண்டு. லாமுல் ஜு இது சொன்ன விரிவா பின்னால வரும். லாமுல் ஜுஹூத்னு சொன்னால் ஒரு விஷயத்தை மறுக்கிறதுக்காக வேண்டி பயன்படுத்துறது. ஜஹத ஜீம் ஹாதால், ஜஹத யஜ்ஹது ஜுஹூத்னா மறுக்கிறது. மறுக்கிறண்டா அப்படி இல்லைன்னு சொல்லி என்னது நிராகரிக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு இங்கே வந்திருக்கு பாருங்க, வமா கானல்லாஹு லியுஅஸிபஹும் வ அன்த ஃபீஹிம், நபியே நீங்கள் ஒரு சமூகத்தில் இருக்கும் பொழுது அந்த சமூகத்தை அல்லாஹ் தஆலா தண்டிக்க மாட்டான். வமா கானல்லாஹு லியுஅஸிபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன்,
அவர்கள் பாமன்னிப்புக்காக இருந்தால் அந்த நேரத்திலையும் அல்லாஹு தாலா அவர்களை தண்டிக்க மாட்டான். அப்ப இங்க வமா கான் அல்லாஹு தாலா ஆகிவிட மாட்டான் லியு அதிபகும் அவர்களுக்கு தண்டிக்கிற விஷயத்தை நாடியவனாக அல்லாஹ் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்றான். அப்ப இங்க அல்லாஹ் தண்டிப்பது இல்லை என்று அல்லாஹ் அந்த அல்லாஹுடைய அல்லாஹ் தண்டிக்கிறல்லைங்கிற அந்த விஷயத்தை சொல்றான். இங்க தண்டிக்கிற விஷயத்தை மறுக்கிறான். எனவே இதுக்கு லாமுல் ஜுஹூத்னு சொல்ற. இது பெரும்பாலும் மாக்கான என்கிற அதோட கனெக்ட் ஆகித்தான் அது வரும், சும்மா வராது. முன்னு கண்டிப்பாக மாவும் காணவும் இருக்கும் அல்லது லாவும் காணவும் இருக்கும். அதாவது ஒரு காண நஃபியோட இருக்கும். வேறொரு உதாரணம் சொல்றேன் பாருங்க, சும்மா எளிய உதாரணம், மிக பிரபலமான உதாரணம் தான் அது. மாக்கான சதீகு லியஹூன சதீகஹு, மாக்கான சதீகு லியஹூன சதீகஹு. உண்மையான நண்பன் தன்னுடைய சிநேகிதனுக்கு தன்னுடைய நண்பனுக்கு துரோகம் செய்பவனாக இருக்க மாட்டான். அந்த வசனத்தை நான் எழுதி கேட்ட பாருங்க. மா கான சதீகுன மா கான சதீகு லியஹூன சதீகஹு. இது மிக பிரபலமான உதாரணம். லியஹூன சதீகஹு, லியஹூன நான் எழுதுறேன் பாருங்க, லியஹூன சதீகஹு. அப்ப இந்த வசனத்துல மா கான சதீகு நண்பன் இருக்க மாட்டான், லியஹூன சதீகஹு அவனுடைய மற்ற நண்பனுக்கு, ஒரு நண்பன் மற்ற நண்பனுக்கு துரோகம் செய்யக்கூடியவனாக இருக்க மாட்டான் என்கிற இந்த உதாரணம். இதுல பாருங்க மா கான என்கிறது வந்திருக்குது. அப்படி மா கானையோட சேர்ந்து தான் அந்த லாம் வரும். இந்த லாமுக்கு லாமுல் ஜுஹூத் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அடுத்தது பாருங்க சொல்றாரு ஃபதுதுமரு லா கைரு. ஃபதுதுமரு என்றால் அந்த அன்னை இல்லையா, அன்னை மறைக்கப்படும், லா கைரு வேறொன்று இல்லை அப்படின்னால் இவர் சொல்றாரு லாமுல் ஜுஹூதுக்கு பிறகு அன்னை மறைக்கிறது வாஜிபா, அன்னை மறைக்கிறது வாஜிபுன்னு தான் இவர் சொல்ல வராரு. ஃபதுதுமரு லா கைரு என்றாலும் அர்த்தம் இந்த இடத்துல லாமுல் ஜுஹூதுக்கு பிறகு அன்னை மறைக்கிறது வாஜிப். நான் இப்போ ஆரம்பத்தில் அது மறைக்கிறது ஜாயிஸ்ன்னு சொன்னேன், அது பிள்ளை, அப்படி இல்லை. லாமுல் ஜுஹூதுக்கு பிறகு அன்னை மறைக்கிறது வாஜிபா. க இது மாரிஹா பஅத ஹத்தா, ஹத்தாவுக்கு பிறகு அதை மறைப்பது போல, ஹத்தாவுக்கு பிறகு அதை மறைப்பதை போல, அதைண்டா அந்த அன்னை மறைப்பது கட்டாயமாகி விடுவதை போல. இதாக்கான முஸ்தக்பலன் ஃபியல் எதிர்கால வினையாக ஆகிவிட்டால், நஹு ஹத்தா எர்ஜிய இலைனா மூசா, மூசா அலை இஸ்லாம் அவர்கள் எங்களை நோக்கி திரும்பி வருகிற வரைக்கும். அப்ப இதுல முதாரி என்ன பேர் வந்திருக்குது, ஹத்தா எர்ஜிய இலைனா மூசா, மூசா அலிஸ்லாம் திரும்பி வருகிற வரைக்கும், இன்னும் திரும்பி வரல. ஸோ திரும்பி வருவார், என்னது அவருடைய தவம் முடிஞ்சதுக்கு பிறகு திரும்பி வருவார். அப்போ அவர் மூசா அவங்க திரும்பி வருகிற வரைக்கும் என்கிறத வரக்கூடிய அந்த எர்ஜிய என்கிற ஃபீல் முதாரிக்கத்தை காட்டுறதுனால ஹத்தாவுக்கு பிறகு அன் மறைஞ்சி நஸ்பு செய்யப்பட்டிருக்குது. வபத அவ், இன்னும் அவ்வுக்கு பின்னாலையும் நஸ்பு செய்யறது வாஜிபு அன்ன மறைச்சி. அல்லத்தி அந்த அவு எத்தகையது என்றால் பிமனா இலா, இலாவுடைய கருத்தை கொண்டா இருக்குமே அவ்விதமான அவ்வுக்கு பின்னால் நஸ்பு செய்யறது வாஜிபுன்னு சொல்றாரு அன்ன மறைச்சி. நஹு லஅஸ்தஸ்ஹிலன்ன ஸஅப அவுதுரிக்கல் முனா ஃபமன் காதத்தில் ஆமாலு இல்லா லிசாபிரி என்கிற கவிதையை போல. இது ஒரு கவிதை அடியில துண்டை காட்டிக்கிறாங்க. லஅஸ்தஸ்ஹிலன்ன ஸஅப அவுதுரிக்கல் முனா என்று மட்டும் காட்டிக்கிறாங்க. மற்ற துண்டு ஃபமன் காதத்தில் ஆமாலு இல்லா லிசாபிரி. லஅஸ்தஸ்ஹிலன்ன ஸஅப கஷ்டத்தை கூட இலேசு என்று நான் கருதுவேன். அவு உதுரிக்கல் முனா அதாவது மேலெண்ணங்களை நான் அடைந்து கொள்ளும் வரை. அப்போ அந்த அவுக்கு வரைன்னு கருத்து. உதுரிக்கல் முனா முன்னியத்துன் ஜம்மு என்னது முனா அப்படிங்கிறது லட்சியங்கள், லட்சியங்களை நான் அடைகிற வரைக்கும் நான் கஷ்டத்தை இலேசு என்று தான் கருதி கொண்டிருப்பேன். அவு அல்லது அல்லத்தி பிமனா இல்லா, இல்லாவுடைய கருத்தை கொண்டுமா இருக்கும், இல்லாவுடைய கருத்தை கொண்டா இருக்குமே அவ்விதமான அவுக்கு பின்னால் அன்ன மறைச்சி நஸ்பு செய்யறது வாஜிப். நஹு அதுக்கும் ஒரு கவிதை காட்டுறாங்க. வகுந்து இதா கமஸ்து கனாத்த கோமின் கசர்த்து குபஹ அவு தஸ்தகீமா. இது ஒரு கவிதை. இதுல அவு என்கிறது தவிர அப்படின்ன கருத்துல கொண்டு வந்திருக்காரு. வகுந்து நான் இருந்தேன், இதா கமஸ்து கனாத்த கோமின், இதான்றது இது நேரத்தில் அப்படின்னு கருத்து. இதா கமஸ்து கனாத்த கோமின், கமச அப்படிங்கிறது இந்த அம்புகளை இது பார்க்கறது, அதாவது இந்த அம்புகளை பழுது பார்க்கறது அல்லது அதை
நேர் பார்க்கறது, குறி பார்க்கறது. அப்ப வகுந்து இதா கமஸ்து கனாத்த கொமின், கனாத்துங்கிறது அம்புக்கு சொல்றது. அப்ப ஒரு கூட்டத்தாரினுடைய அம்புகளை வந்து சரி செய்கின்ற நேரத்தில் நான் இருந்தேன். கசர்த்து குஊபஹா, அதனுடைய ஒவ்வொரு பொறுக்குகளையும் உடைக்கக்கூடியவனாக இருந்தேன். பொறுக்குண்டால் நீங்க பார்த்துருப்பீங்க, இந்த இதுகளால வந்து அம்பு செய்யும் பொழுது, அதாவது இந்த மூங்கில் இருக்குல்ல, பம்புண்டுவாங்க இல்லையா, மூங்கில். இந்த மூங்கில்ல நீங்க பார்த்துருப்பீங்க, இந்த கரும்புகள்ல எல்லாம் ஒவ்வொரு ஜாயிண்ட் மாதிரி இருக்கும். அந்த ஒவ்வொரு ஜாயிண்ட்டுகளுக்கு நம்ம சொல்ற வந்தாரப்புல காய்பு ஜம்மு கூபுன்னு சொல்லி பொறுக்குகள் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அல்லது அதுக்கு வேற தமிழ் சொல்லன்னு சரி இருக்கோ செய்ய தெரியல. நான் படிக்கிற காலங்கள்ல எல்லாம் அந்த காலத்து பழைய லவ்வ மாதிரி தானே அவங்க வந்து சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டால் அந்த பொறுக்குகள் தான் சொல்லி கொடுப்பாங்க. நீ பொறுக்குகள்ங்கிறது வந்து சரியா அல்லது அதுக்கு வேற ஏதாவது சொல் இருக்கா, அது கொஞ்சம் பார்க்கணும். ஒவ்வொரு ஜாயிண்ட்டுகளுக்கும் சொல்கிறேன். ஒரு சின்ன நீங்கள் கரும்புல நாங்கள் மிக தெளிவாக பார்க்கலாம். அதே மாதிரி மூங்கிலே நீங்கள் பார்க்கலாம். என்னது ஒவ்வொரு துண்டு துண்டாக இருக்கும். இவரத்து காலை வெட்டித்தாங்க, அவரத்து காலை வெட்டித்தாங்க நமக்கு சொல்லலாம். அதுக்கு சொல்றது வந்து நான் ஒவ்வொரு ஜாயிண்ட்டுகள், மூட்டுக்கள். அப்போ அதனுடைய ஒவ்வொரு பொறுக்குகளையும் உடைப்பவனாக நான் இருந்தேன். அவு தஸ்தகீமா, அது நேராக இருந்தாலே தவிர, அவைகள் நேராக இருந்தாலே தவிர. அப்போ அந்த அவுக்கு வந்து இல்லாவுடைய கருத்து, இல்லா அன் தஸ்தகீம. அப்ப இல்லா அன் தஸ்தகீம குஊபுஹா, அந்த கணாத்தினுடைய அந்த அம்புகளினுடைய பொறுக்குகள் நேராக இருந்தாலே தவிர நான் வந்து நேராக இல்லாட்டி அதில் எல்லாத்தையும் உடச்சி போட்டு சீராக்குவேன் அப்படிங்காரு. வபத ஃபாஇ சபபியத்தி, சபபியத்தான ஃபாவுக்கு பின்னாலும் அன்னை மறைப்பது வாஜிப். அவ் வாவில் மஇயத்தி, அல்லது மஇயாவுடைய வாவுக்கு பின்னால் அன்னை மறைக்கிறது கட்டாயம். ஃபாவு சபபியா, ஃபாவு சபபியான்றது காரணத்தை கற்பிக்க வரக்கூடிய ஃபா. பெரும்பாலும் இது வந்து ஏவல் வினைகளுக்கு பிறகு வரும். உதாரணமாக உதுருஸ் ஜெய்யிதன், நல்லா நீ படி, ஃபதன்ஜஹ ஃபில் இக்திபார், அப்படி நீ படிப்பாயே ஆனால் பரீட்சை நீ பாஸ் ஆகி விடுவாய். அப்ப இந்த வாக்கியத்தில் ஃபதன்ஜஹ, ஃபாவுக்கு பிறகு என்னது அன் மறைஞ்சி நசுபு செய்யுது. இந்த ஃபா சபபியத்தான ஃபான்னு சொல்லுவாங்க. அவ் வாவில் மஇயத்தி, அல்லது மஇயாவுடைய வாவுக்கு பிறகு, மஇயான்றது அந்த உடன் அப்படின்ற கருத்தை காட்டக்கூடிய மஅவுடைய கருத்தை தரக்கூடிய வாவு இருக்குது. அதுக்கு நமக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொல்லுவாங்க. எப்படின்னு கேட்டால், லா தஅகுலி சமக்க, நீ மீனை சாப்பிடாதே, வதஷ்ரபல் லபன, பாலை அருந்துவதனுடன். அந்த இதுல வாவுக்கு வந்து இன்னும் அர்த்தம் அல்ல. லா தஅகுலி சமக்க, மீனை நீ சாப்பிடாத, வதஷ்ரபல் லபன, லபன அருந்தக்கூடிய நிலையில், அந்த அருந்துவதோடு அந்த உடன் அப்படின்ற கருத்து அதுக்கு காட்டும் அந்த வாவுக்கு. அந்த வாவுக்கு பிறகு அன் மறைஞ்சி நசுபு செய்யும். அப்ப எனவே லா தஅகுலி சமக்க வதஷ்ரப லபனல் வ அன் தஷ்ரப லபன. சரி. மஸ்பூகத்தைனி பி நஃபியின் மஹலின், தூய நஃபியை கொண்டு, தூய என்றால் மிக வெளிப்படையான நஃபி, தூய நஃபியை கொண்டு முந்தப்பட்ட மஇயாவுடைய வாவுக்கு பிறகு அல்லது சபபியத்தான ஃபாவுக்கு பின்னால் அன்னை மறைப்பது கட்டாயம். அவு தலபின் பில் ஃபியல், அல்லது தலபு ஃபியலை கொண்டு, தலபு ஃபியலுங்கிறது ஏவல் வினை, அம்ரு நஹிகளுக்கு சொல்றது. அப்ப தலபு ஃபியல்களுக்கு பின்னால் அல்லது தலபு ஃபியலை கொண்டு முந்தப்பட்ட நிலையில், என்ன நஃபியை கொண்டு முந்தப்பட்ட நிலையில் அல்லது தலபு ஃபியலை கொண்டு முந்தப்பட்ட நிலையில மையாவுடைய வாவுக்கு பிறகு அல்லது சபபியாவுடைய ஃபாவுக்கு பிறகு அன்னை மறைப்பது கட்டாயம். நஹு லா யுகுதா அலைஹிம் ஃபயமூத்து, லா யுகுதா அலைஹிம், அவர்களுக்கு தீர்ப்பு சொல்லப்பட மாட்டாது, நரகவாசிகளுக்கு தீர்ப்பு சொல்லப்பட மாட்டாது. அப்படி தீர்ப்பு சொல்லப்பட்டால் ஃபயமூத்து, அவர்கள் இறக்கவும் மாட்டார்கள். அப்ப இங்க வந்து அன் யமூத்து சொல்லி ஒரு அன் மறைந்து இருக்கும். அந்த அன் தான் யமூத்தூன என்கிற அந்த முதாரின ஃபீலுக்கு நஸ்பு செஞ்சிருக்குது. வயலம சாபிரீன, பொறுமையாளிகளை அவன் அறிவதன் உடன், பொறுமையாளிகளை அவன் அறிவதன் உடன். இந்த இடத்துல வாவுக்கு மஇயாவுடைய கருத்து, மஅவுடைய கருத்து. வலா தத்கௌ ஃபீஹி, இன்னொரு குர்ஆனத்தை காட்டுறாங்க, வலா தத்கௌ ஃபீஹி, நீங்கள் அந்த விடயத்தில் எல்லை மீறி விடாதீர்கள். அப்படி நீங்கள் எல்லை மீறுவார்களேயானால் ஃபயஹில்ல அலைக்கும் கதபி, என்னுடைய கோபம் உங்களுக்கு வந்து இறங்கிவிடும். அப்ப இங்கேயும் வந்து ஃபயஹில்ல ல ஃபஅன் யஹில்லண்டு அன் மறைஞ்சு அங்க நஸ்பு நடந்திருக்குது. லா தஅகுலி ஸமக, மீனை நீ சாப்பிடாதே, வதஷ்ரபல் லபன, பாலை நீ அருந்துவதனுடன். அங்கேயும் என்னது வாவுக்கு பிறகு அன் மஇயாவுடைய அன் மறைஞ்சு நஸ்பு வந்திருக்குது.
அப்ப இது சம்பந்தமாக நம்ம விரிவாக அடுத்த பாடத்தில் படிப்போம். நான் சுருக்கத்தை மட்டும் சொல்றேன். என்னன்னு கேட்டால், முதாரியான ஃபியலுக்கு மஸ்தரியத்தான அன்னை கொண்டு நம்ம நசுபு செய்வோம். மஸ்தரியத்தான அண்டை என்னென்றால், அன்னையும் அதுக்கு பிறகு வரக்கூடிய முதாரியான ஃபியலையும் மஸ்தரை போட்டு தவியல் செய்கிற அப்படி ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கு. அந்த முதாரியான ஃபியலையும் அன்னையும் மஸ்தராக தவியல் செய்யறதுனால தான் நாங்கள் இதுக்கு மஸ்தரியா என்று சொல்றேன். இந்த மஸ்தரியா சில சந்தர்ப்பங்கள்ல முதாரியான ஃபியலுக்கு முன்னால மென்ஷன் பண்ணப்பட்டு வரும், சில சந்தர்ப்பங்கள்ல மறைஞ்சி வரும். இப்படி மறைஞ்சி வாரது ரெண்டு வகை. ஒன்று கட்டாயம் மறைஞ்சி வரணும் சில இடங்கள்ல, இன்னும் சில இடங்கள்ல மறைஞ்சி வாரது ஏழும். மறைஞ்சி வாரது ஏழுமான கட்டங்கள் ரெண்டு சொல்லுவாங்க. ஒன்று எப்பென்றால் லாமு தஅலீல், காரணம் கற்பிக்க வரக்கூடிய லாவுக்கு இந்த காரணம் கற்பிக்க வரக்கூடிய அந்த லி என்கிற அந்த லாமு தஅலீலுக்கு பின்னால, அப்படி இல்லாட்டி ஒரு அத்துவு செய்யக்கூடிய ஒரு வாவு ஒன்று வரும். அந்த வாவுக்கு முன்னால மௌத்துஃப் அலைஹியாக ஒரு மிக வெளிப்படையான ஒரு பெயர் சொல் ஒன்று வந்திருக்கும். அப்படி அந்த பெயர் சொல்லோடு இந்த வாவு அத்துவு செய்யப்பட்ட அந்த வாவுக்கு பிறகு என்ன வந்திருக்கும், முதாரியான ஃபியல் வந்திருக்கும். அந்த முதாரியான ஃபியலுக்கு மறைஞ்சி நஸ்பு செய்யும், அது வெளிப்படுத்தி கொண்டு வரையும் மேலும் மறைச்சி கொண்டு வரையிலும். அடுத்தது சொல்றாரு, சில குறிப்பிட்ட இடங்கள்ல மறைகிறது கட்டாயம். அதுல முதலாவது இடம் தான் லாமுல் ஜுஹூத். லாமுல் ஜுஹூதுனா என்னன்னு கேட்டால், மா கான என்று வரக்கூடிய இந்த கானவும் நஃபியும் சேர்ந்து முன்னால அதுக்கு பிறகு வரக்கூடிய அந்த லாம், அதான் லாமுல் ஜுஹூத் அப்படிங்கிறது. ஒமா கான் அல்லாஹுலியு அதிபம் எங்கள் குருநாயத்த மாதிரி. இன்னொரு கட்டம் சொல்றாரு, ஹத்தாவுக்கு பிறகு நம்ம மறைஞ்சி நஸ்பு செய்வோம். ஆனால் நிபந்தனை ஹத்தாவுக்கு பிறகு வரக்கூடிய முதாரியான ஃபியல் முஸ்தக்பலுடைய கருத்துக்கு வரணும். அடுத்தது அவ்வுக்கு பிறகு, அவு என்கிற அந்த ஹர்ஃபுக்கு பிறகு மறைஞ்சி நஸ்பு செய்யறது கட்டாயம். அது எப்போ என்றால் அந்த அவு இலா அல்லது இல்லா அன்னுடைய கருத்துக்கு அது வரணும் அப்படின்வாங்க. அதே மாதிரி சபபியத்தான ஃபாவுக்கு பிறகு மறைகிறது கட்டாயம். சபபியத்தான ஃபா என்கிறது காரணத்தை கற்பிக்க வாரது. அப்படி இருக்குமே ஆனால் அப்படின்னு கருத்தை எடுத்துக்குள்ள அந்த ஃபாவுக்கு மறைமுகமாக வரும். அடுத்தது மையாவுடைய வாவு. மையாவுடைய வாவுனால் உடன் என்கிற கருத்தை தெரியப்படுத்தக்கூடிய அந்த வாவு, அதுக்கு பிறகு நம்ம மறைக்கிறது கட்டாயம். இது சம்பந்தம் இதெல்லாம் விரிவான பாடங்கள். இந்த சபபியாத்தான ஃபா அதே மாதிரி மையாவுடைய வாவுக்கு பின்னால் மறைவதுக்கு மறைச்சி நஸ்பு செய்கிறது வாஜிப் எப்பன்னு கேட்டால், அந்த சபபியத்தான ஃபா அல்லது மையாவுடைய அந்த வாவு அவைகளுக்கு முன்னால ஒரு நஃபி முந்தி வந்திருக்கணும். அப்படி இல்லாட்டி ஒரு தலபு ஃபியல் அம்ரு ஃபியல் நஹியோ முந்தி வந்திருக்கணும் அப்படிங்கிறாங்க. இவ்வளவுதான் அந்த பாடத்தினுடைய சுருக்கம். இது சம்பந்தமான விரிவான அந்த ஷரஹ நூலாசிரியர் நமக்கு ஒவ்வொரு வரி வரியா வழங்கப்படுத்தியிருக்காரு. நம்ம அடுத்த அமர்வுல நம்ம சம்பந்தமாக பார்ப்போம் பிள்ளைகள். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் வபாரக ஃபீக்கும்.